ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 9 ஷாப்பில் இருக்கிற ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மந்த்லி சேவிங் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு பேமெண்ட் பண்ணி நம்ம வந்து கோல்டு சேவ் பண்ணுவோம். சடனாக நம்ம கையில் ஒரு அமௌண்ட் வருது, இல்லை நம்மக்கிட்ட ஓல்டு கோல்டு இருக்குது, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஷாப்பில் நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 11 மந்த்ஸ் கழித்து வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 9 ஷாப்பில் இருக்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷாப்பில் போயிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு கரெக்டாக கேட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கள். கலெக்ஷன்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்போ வந்து சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க நிறைய ஷாப்ஸில். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்ஃபார்மாக இந்த ஸ்கீம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கள். நான் இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்னும் 1 மந்த் 2 மந்த் கழித்து கூட நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலும், எந்த சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணாலுமே நீங்கள் இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஜிஆர்டியில் இருக்கிற ஸ்கீம் பேர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ஒன். இந்த ஸ்கீம் பேர். இதில் வந்து நம்ம கொடுக்குற அமௌண்ட்டை வந்து கிராம்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணி வச்சுப்பாங்க, அமௌண்ட்டாகவும் வைக்கலாம். அப்படி வைக்கும்பொழுது எதுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 11 மந்த் ஸ்கீம் இது மொத்தமாக 10th மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் பெனிஃபிட்ஸில் வந்து இதில் ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் போய்ட்டு ஒரு 70,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இன்றைக்கி ஒரு கிராம் ரேட் 7,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா, கிராம்ஸில் நீங்கள் எடுக்கணுன்னா இன்றைக்கே நீங்கள் 10 கிராமாக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சிடலாம். அப்படி வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா 9% வந்து வேஸ்டேஜில் வந்து ஆஃபர் தருவாங்க. அதாவது அப் டு 18% வரைக்குமே 50% வந்து உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். பாதி அவங்க பே பண்ணுவாங்க, பாதி நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம 9 அவங்க 9 அந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது 70,000 நான் வந்து அமௌண்ட்டாகவே அப்படியே இருக்கட்டும், நான் எடுக்கிற அன்றைக்கி ரேட் என்ன இருக்கோ அந்த ரேட்டுக்கு நான் எடுத்துக்கிறேன். 70,000 ரூபாய்க்கு இப்போ ஒரு கிராம் 8,000 ரூபாய் இருக்குன்னா அன்றைக்கி எவ்வளோ கிராம்ஸ் வருதோ நான் அவ்வளோ கிராம்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஆனால் வந்து அப்படி பார்த்திங்கன்னா வேஸ்டேஜில் 18% வரைக்கும் ஃப்ரீயாக தருவாங்க. இப்போ நான் வந்து ஒரு அதுக்கு மேலே 18%க்கு மேலே இருக்கேன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற வேஸ்டேஜ் மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த கிராம்ஸில் நான் ஒரு 10% வேஸ்டேஜ் இருக்கிற நகையை எடுத்தேன்னா 5 அவங்க, நான் 8 அவங்க கொடுத்துருவாங்க, 2 மட்டும் பே பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி இல்லை, அதே மாதிரி 5 அவங்க கொடுப்பாங்க, 5 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பாதி 18க்கு மேக்ஸிமம் வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட்டே பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு 9% தான் கிடைக்கும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 22% எடுத்தீங்க நகை அப்படின்னாலும் 8% தான் அவங்க வந்து ஃப்ரீ பண்ணுவாங்க. ரிமைனிங் இருக்கிற 12% வேஸ்டேஜ் 18ல் பாதின்னு வந்து பார்த்திங்கன்னா 9% தான் பண்ணுவாங்க. மீதி இருக்கிற 13% பார்த்திங்கன்னா நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஆர்டியில் இந்த மாதிரி பண்ணுறது வந்து எனக்கு வந்து லாபம் நமக்கு இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா நம்ம கொடுக்கும் பொழுதே அவங்க கிராம்ஸாக இப்போ வந்து 70,000 கட்டுறோன்னா 7,000 ரூபாய் ஒரு கிராம் இருக்குன்னா அப்போவே 10 கிராமாக கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா நமக்கு லாபமாக இருக்கும். ஆனால் அவங்க இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஜிஆர்டி மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டில் வந்து நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணி பர்ச்சேஸும் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மங்களன் மங்களில் இருக்கிற ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் பேர் வந்து பார்த்திங்கன்னா தங்க மகள் சேமிப்பு திட்டம். இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எடுக்கும்பொழுது நமக்கு வேஸ்டேஜும் கிடையாது, ஜிஎஸ்டியும் கிடையாது, மேக்கிங் சார்ஜஸும் கிடையாது. ஜிஆர்டியில் இருக்கிற மந்த்லி ஸ்கீமுக்குமே பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது. இப்போ வந்து இதில் ஏதாவது ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி நீங்கள் ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டோன் காஸ்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மங்களன் மங்களை பொறுத்தளவுக்கு. இப்போ வந்து 22 கேரட்னா அப்படியே எடுத்துப்பாங்கக்கா. இப்போ 18 கேரட் இருக்குது, 20 கேரட்டில் இருக்குது, பழைய நகைங்க இருக்குது, அப்போ எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. எந்த ஷாப்பாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க கடையில் வாங்கின ஜுவல்லாக இருந்துச்சு 22 கேரட்னா அப்படியே எடுத்துப்பாங்க. வேறு ஷாப்பில் நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா அதை மெல்ட் பண்ணி அதோட பியூரிட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வேல்யூ அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அப்புறம் தான் வந்து கிராம்ஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. மங்களில் நம்ம ஓல்டு கோல்டு கொடுத்தாலும் கேஷ் கொடுத்தாலும் அன்றைக்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அன்றைக்கி மார்க்கெட் ரேட்
ரேட் என்னவாக இருக்கோ அதுக்கு வந்து கிராம்ஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம கையில் பாண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. லலிதாவில் பார்த்தீங்கன்னா மினிமமாக 10,000 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் அப்படின்னு சொல்கிறாங்க. அமௌண்ட்டாகவும் பண்ணிக்கலாம். ஓல்டு கோல்டு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது மாதிரியே நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த நகை வேணாலும் 11 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுக்கலாம். இப்போ சப்போஸ் நான் 4 மாதம் 5 மாதத்துலேயே எனக்கு டக்குன்னு வாங்கணும்னு தோணுது, ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அப்படியும் நீங்கள் எடுக்கணுன்னாலும் எடுக்கலாம். அதில் வந்து வேஸ்டேஜில் வந்து சம் பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. பாதி வேஸ்டேஜ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. பாதியில் நம்ம இதை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு நகை எடுக்கணும் அப்படின்னாலும் ஓரளவுக்கு வேஸ்டேஜில் ஆஃபர்ஸ் வாங்கிட்டு நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் வந்து லலிதாவில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மளிகை. ஸ்ரீகுமரன் வந்து நான் சென்னையில் இருக்கிற பிரான்ச்சஸ்க்கு மட்டும் சொல்கிறேன். மற்ற நிறைய ஊரில் வந்து ஸ்ரீகுமரன் இருக்குது. அதிலலாம் ஸ்கீம்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. சென்னையில் இருக்கிற பிரான்ச்சுக்கு மட்டும் சொல்கிறேன். இந்த ஸ்கீம் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வர்ணதாரா ஷைன். இதில் வந்து நீங்கள் ஓல்டு ஜுவல் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் காயின்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அதை எதுவும் மெல்ட் பண்ணாமல் அப்படியே வந்து எடுத்துக்கிறாங்க. நீங்கள் எந்த நகை வேணாலும் 11 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக வேஸ்டேஜில் வந்து ஆன்டிக்கோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். என்கிட்ட ஓல்டு கோல்டு இல்லை, நான் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா கேஷாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது 18% வரைக்கும் வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் 20 கிராமாவது ஓல்டு நகை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேஷும் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் இதில் மேக்ஸிமம் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓல்டு கோல்டாக பண்ணும்பொழுது அவங்க வந்து மெல்ட் பண்ணி அதில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சம் பெர்சன்டேஜ் லெஸ் பண்ணிட்டு தான் ஸ்ரீகுமரனில் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு 10 கிராம் இருக்குது அப்படின்னா அதை மெல்ட் பண்ணி அவங்க அந்த 1% இந்த மாதிரி லெஸ் பண்ணிவிட்டு ஒரு 9 கிராம் 9.5 கிராம் தான் எடுக்கிறாங்க. அப்படியே 10 கிராமும் அவங்க எடுத்துக்கிறது இல்லை. ஜுவல்லாக கொடுக்கும்போது காயினாக கொடுத்தா அப்படி எடுத்துக்கலாம்னு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் நேரில் போய் கேட்டுட்டு விசாரிச்சுட்டு சேருங்க. நெக்ஸ்ட்டு போத்தீஸ் ஸ்வர்ணமஹால். போத்தீஸ் ஸ்வர்ணமஹால்லையும் இந்த ஸ்கீம் இருக்குது. அப் டு 20% வரைக்கும் வேஸ்டேஜில் வந்து ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 11 மந்த்ஸ் ஸ்கீம் தான். மினிமம் 3 கிராம் வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். கேஷ் வந்து மினிமம் 25,000லேருந்து நீங்கள் போடலாம் போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓல்டு கோல்டு அங்கேவே போயிட்டு நம்ம சேல் பண்ணிவிட்டு அப்படியே அதுக்கு நிகரான கிராம்ஸாக கூட மாற்றி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பீமாலேயும் இந்த ஆஃபர் இருக்குது. இதில் ஓல்டு ஜுவல்ஸ் எடுத்துக்கிறாங்க. 3 மாதத்துலேருந்தே நீங்கள் இது லலிதாவில் நான் மிடில் க்ளோஸ் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா, இப்போ 3 மாதத்துலேருந்தே க்ளோஸ் பண்ணலாம். வேஸ்டேஜில் 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 30% மீன்ஸ் 100 to 30 அந்த மாதிரி. 18% அது வேறு மாதிரி. இப்போது வந்து 15னா பாதிக்கு பாதி 18%னா ஒரு 9% கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி 30% வந்து டிடக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. தெரியல. 11 மந்த்ஸ் வெயிட் பண்ணி வாங்கிக்கிட்டோன்னா ஃபுல் வேஸ்டேஜ் ஃப்ரீயாக வந்து வாங்கிக்கலாம். பீமாவில் கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணி நல்ல ஜுவல்ஸாக இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேரேஜ் வரப்போகுது, நம்மக்கிட்ட ஓல்டு மாடல் இருக்குது, அதெல்லாம் சேஞ்ச் பண்ணோன்னா முன்னாடியே பிளான் பண்ணி இந்த மாதிரி மாற்றி வச்சோன்னா வேஸ்டேஜ்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகலாம். எல்லா ஷாப்லேயுமே பார்த்திங்கன்னா 3% ஜிஎஸ்டி நம்ம தான் கொடுக்கணும். மங்களன் மங்களை தவிர மீதி எல்லா ஷாப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஜிஎஸ்டி. தங்கமயிலில் கேஷாகவும் நீங்கள் போடலாம். ஒரு சவரன் அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் 8 கிராம்ஸ்லேருந்து தங்கமயிலில் நம்ம ஓல்டு கோல்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 11 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வேஸ்டேஜில் 75% அவங்க பே பண்ணுவாங்க. 25% வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஜுவல் எடுத்தாலும் ஃபுல்லாக 100% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதில்ல. என்எஸ்கே தங்க மளிகை செங்கல்பட்டில் இருக்குது. அங்கேவும் பார்த்திங்கன்னா 11 மந்த்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு ஃபுல் வேஸ்டேஜ் ஃப்ரீயாக எனி ஜுவல் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மினிமம் 25,000லேருந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மலபாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ப்ரீ புக்கிங் வந்து நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. கோல்டோட ரேட்டு இன்றைக்கி நீங்கள் ஒரு நகை சூஸ் பண்ணி அதுக்கு வந்து பில் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். அந்த ரேட்டு வந்து 60% அமௌண்ட் கொடுத்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 10வது ஷாப் என்னென்னு பார்த்திங்கன்னா கல்யாண்லேயும் இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் இருக்குது. இதில் வந்து ஸ்ரீகுமரனில் லெஸ் பண்ணுற மாதிரி எந்த பர்சன்டேஜும் லெஸ் பண்ணாமல் அப்படியே மெல்ட் பண்ணி நம்ம எவ்வளோ கிராம்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ கிராம்ஸ்க்கு எடுத்துக்கிறாங்க. 11 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 3 மாதம் ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
நிறைய பேருக்கு வந்து இந்த கன்ஃப்யூஷன் வரலாம். தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க வீடியோவை. சில இதில் 18%ன்னு சொல்கிறீங்க, சில இதில் 50% வேஸ்டேஜில் ஆஃபர்னு சொல்கிறீங்க, சில இதில் பார்த்தீங்கன்னா பீமா இதிலலாம் 30% வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த 18% விட 30 தானே பெருசு, 50 தானே பெருசுன்னு கொஞ்சம் பேர் கேட்குறீங்க. தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தெரியாதவங்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 18%ன்னு நான் எதை மென்ஷன் பண்ணேன்னா, இப்போ ஜுவல்ஸில் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்கல்ல, நோ வேஸ்டேஜ் அப் டு 18% அப்படின்னா 18% வரைக்கும் உள்ள நகைகளை நம்ம வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். இப்போ 50% வேஸ்டேஜில் ஆஃபர்னா என்னென்னா 50% ஆஃபர் ஆன் வேஸ்டேஜ் அப்படின்னு போடுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 18% வரைக்கும் வேஸ்டேஜ் உள்ள நகையை ஃப்ரீயாக எடுத்துக்கலான்னு சொன்னேன் இல்லையா, இதில் 9% ஃப்ரீ, 9% வந்து நம்ம பே பண்ணணும். அதை தான் நான் 15 மென்ஷன் பண்ணியிருந்தேன். கன்ஃபியூஸ் ஆகிறவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ 30%ன்னு சொல்கிறீங்க, அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நகைக்கு வேஸ்டேஜ் 10% இருக்குது அப்படின்னா 3% வந்து அவங்க நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ரிமைனிங் இருக்கிற 7% மட்டும் நம்ம பே பண்ணிக்கணும். அதுதான் வந்து அவங்க வேஸ்டேஜில் 30% வந்து ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான். டோட்டலாக இப்போ 100 நீங்கள் வேஸ்டேஜ் கட்டுறீங்க அப்படின்னா 30 உங்களுக்கு ஃப்ரீ. நீங்கள் பாதியில் க்ளோஸ் பண்ணிங்கன்னா 70 நீங்கள் பே பண்ணணும். அந்த மாதிரி தான். இப்போ உங்களுக்கு இந்த அப் டு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீ, வேஸ்டேஜில் 50% ஆஃபர், 30% ஆஃபர்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது என்கிட்ட பழைய வீடியோஸ்லேயே கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவில் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நான் நேற்றே அப்லோட் பண்ண வீடியோ தான். இது மொபைலில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதால வாய்ஸ் வந்து லோவாக கேட்குதுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணதால் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு எகைன் வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, போத்தீஸில் நான் டிஜிகோல்டு ஜாயின் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதோட அப்டேட் பற்றின வீடியோ தான் வரும். அது இன்றைக்கி ஈவினிங் இல்லாட்டி நாளைக்கு மார்னிங் வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து வீடியோ நமக்கு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.